யதீயேக்ஷாபாத்ரம் பஜதி மனுஜா பிரேம பததாஹம் பரம் பத்மாபர்த்து பதிதஜன சூடாமணிரபி யதீயா ஸ்ரீசூக்திஹ நிகில நிகமால்தார்த்த விவருத்திஹ சஜீயாத் கூரேஷः சகல சுப சந்தான சரணிஹி. எந்த கூரத்தாழ்வானுடைய கண் பார்வையில் ஒருவன் விழுந்தானேயானால் அவன் எப்பேற்பட்ட பதிதனாக இருந்தால் கூட, பதிதன் என்றால் என்ன பொருள், மகா பாபியாக இருந்தால் கூட அவனுக்கு நல்லதொரு மனோபாவ சித்தியானது உண்டாகுமோ, எந்த கூரத்தாழ்வானுடைய உயர்ந்த உபதேசங்களை கேட்ட மாத்திரத்தில் எவனொருவன் நற்கதியை அடைவானோ, நல்ல தெளிந்த மனதை அடைவானோ, அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான் தான் எங்களுடைய கதி என்று உலகம் அனைத்தும் கூரத்தாழ்வானுடைய பெருமையை பேசுகிறது. ஆனால் அந்த கூரத்தாழ்வானுடைய பார்வை பட்டும் கூட சோழ அரசனுக்கு நற்கதி உண்டாகவில்லையே, நல்ல மனோநிலை உண்டாகவில்லையே. ஏனென்றால் அவன் பார்ப்பதும் சரியான பார்வையாக இருக்க வேண்டும். ஆழ்வானுடைய கட்டாட்ச நோக்கம் இருக்கட்டும் ஒரு புறம், அவரிடத்தில் கொஞ்சமாவது கர்வ புத்தி இருக்க வேண்டும். இங்கே ஆழ்வானை குறித்த ஒரு அற்புதமானது ஒரு ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. ஐதிஹ்யம் என்றால் ஆழ்வானுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரித்திரம், ஒரு சிறு துளி. அதாவது ஒரு ஊரில் நல்ல ஸ்ரீவைஷ்ணவர்கள் குலத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருந்தான். அந்த பிள்ளைக்கு நல்ல ஆச்சாரம் தர்மானுஷ்டானங்கள் எல்லாம் இருந்தது. என்னவோ தெரியவில்லை சுவாமி, காலம் செல்ல 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 அவன் இந்த வைதீக ஆச்சாரங்களை விட்டுவிட்டான். திருவன்காப்பு அணிவதை நிறுத்தியே விட்டான். கோவிலுக்கு சென்று பெருமான்களை சேவிப்பதை விட்டுவிட்டான். சந்தியாவந்தன முதலான சத்கர்மங்களை விட்டுவிட்டான். சிகை முதலானவர்களை வைத்துக் கொள்வதை விட்டான். குறிப்பாக பூணூலையே விட்டுவிட்டான். என்ன செய்வது? இதெல்லாம் கதை என்பதாக நினைத்து விடாதீர்கள். நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில சரித்திரங்களையும் நாம் உணர்ந்த வேண்டும். இப்படியாக வைதீக தர்மானுஷ்டானத்திற்கு அவனிடத்தில் என்னென்ன லட்சணங்கள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் விடுத்தான். பெற்றோர்கள் சொல்வழி நடப்பது இல்லை. பெற்றோர்கள் மனம் நொந்து போனார்கள். ஐயோ, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு பிறக்க வேண்டுமா? நாம் என்ன பாவம் செய்தோமோ இப்படி நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து நம்மை இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறானே. மனது வருத்தப்பட்டதான அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளையை விடுத்து தீர்த்த யாத்திரை சென்று விட்டார்கள். தீர்த்த யாத்திரை சென்று விட்டார்கள். எங்கெங்கோ திவ்யதேசங்கள் எல்லாம் சென்று ஆங்காங்கு பெருமான்களை எல்லாம் சேவித்து புண்ணிய தீர்த்தங்களில் எல்லாம் தீர்த்தமாடி மறுபடியும் ஊருக்கு திரும்பி வரக்கூடியதொரு சமயம். ஊருக்கு திரும்பி வரலாமா வர வேண்டாமா? தங்கள் பிள்ளை அதே போன்று துராச்சாரசீலனாக இருப்பானா? மாஜனிஷ்டசனோ வம்சே ஜனித்வாத்ராக் விபர்யதா விபத்யதாம். எங்கள் குலத்தில் அப்படி ஒரு பிள்ளை பிறக்கவே வேண்டாம். எந்த பிள்ளைக்கு வாசுதேவன் பரதெய்வமாக இல்லையோ, எந்த பிள்ளை வாசுதேவனை தவிர்த்து மற்ற தெய்வங்களுடைய சம்பந்தம் பெற்றிருக்கிறானோ அப்படி ஒரு பிள்ளை எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டாம். ஒருவேளை பிறந்தானேயானால் அவன் சீக்கிரமே மரணத்தை தழுவட்டும் என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ பாரமைகாந்தியம் என்பது இவ்வளவு உயர்ந்தது. ஏனோ நாம் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம். ஒருவேளை அவன் பிறந்தானேயானால் அந்த பிறந்தவன் இறந்தவனாகி விடட்டும் சுவாமி. ஏனென்றால் வாசுதேவனிடத்தில் பக்தி இல்லை, ஆச்சாரம் இல்லை, அனுஷ்டானங்கள் இல்லை, சத்கர்மாக்கள் இல்லை. அது போன்றதொரு பிள்ளையை நினைத்து நினைத்து தினந்தோறும் துக்கத்தில் ஆழ்ந்து கிடப்பதை விட பேசாமல் அந்த பிள்ளை இறந்தாலேயே மேலானது என்று நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதைத்தான் இங்கே இந்த பெற்றோர்கள் காண்பிக்கிறார்கள். தயங்கி தயங்கி தாங்கள் வரலாமா தாங்கள் வரலாமா என்பதாக நினைந்து மருகி மருகி தங்கள் ஊருக்கு வருகிறார்கள். தங்கள் பிள்ளையை பார்ப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஊருக்கு திரும்பி வரக்கூடிய சமயமாயிற்று என்பதாக திரும்பி வருகிறார்கள். ஊர் எல்லையில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. அந்த பிள்ளை நன்கு ஊர்துவ புன்றங்களை அணிந்து கொண்டு ஸ்ரீவைஷ்ணவ லட்சணங்களுடன் கூடியவனாக கையில் ஒரு பூரண கொம்பத்துடன் அங்கிருந்து வந்து
தன் பெற்றோரை வரவேற்று அவர்களுக்கு பூரண கும்பத்தை சமர்ப்பித்து விழுந்து நெடுஞ்சான் கிடையாக அவர்களை சாஷ்டாங்கமாக பிரணாம நமஸ்காரங்கள் செய்து வரவேற்று தான் செய்த அபராதங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டி இனி என்னை விட்டு தாங்கள் செல்லக்கூடாது, உங்களுக்கு கைங்கரியம் செய்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று வினயத்துடன் விண்ணப்பித்ததைக் கண்டு உண்மையிலேயே அந்த பெற்றோர் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நெஞ்சத்தை உருக்குகிறது. உள்ளத்தில் ஒரு அபரிமிதமானது ஒரு அமைதியை உண்டு செய்யக்கூடியது, பக்தி பாவத்தை காண்பிக்கக்கூடியது. அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் கூரத்தாழ்வான் விஜயம் செய்திருந்தாரோ? என்ன பொருள்? அப்படி ஆழ்வான் விஜயம் செய்திருந்து ஆழ்வானுடைய திரு கண்ணோக்குகளுக்கு இலக்கானவனாய் இருந்தால் மட்டுமே தான் என் பிள்ளை இது போன்று நல்ல நிலைக்கு திருந்தி இருப்பான், இல்லையென்றால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று ஆழ்வானுடைய திவ்ய திருஷ்டி, அந்த கண்ணோக்கின் மகிமையை அருளி செய்கிறார்கள். யதே ஏக்ஷாபாத்திரம் பஜதி மனுஜா பிரேம பததாம். எந்த ஆழ்வானை பார்த்ததினால், எந்த ஆழ்வானுடைய திருஷ்டி, ஆழ்வானுடைய பார்வையை படுவதினாலே மக்கள் நற்கதியை அடைகிறார்களோ, நல்ல நிலையை அடைகிறார்களோ என்று காண்பிக்கிறார். ஆனால் அந்த ஆழ்வானுடைய கண்களை பிடுங்க வேண்டும், அந்த கண்களை தோண்டி எடுக்க வேண்டும் என்று குரூரமானது ஒரு கட்டளையை பிறப்பித்தான் சோழ அரசன். இது குரூரத்தினுடைய உச்சகட்டம், குரூரத்தினுடைய உச்சகட்டம். பழுக்க காட்சிதான 2 இரும்பு கம்பிகளை எடுத்து வர அதனாலே பெரிய நம்பிகளுடைய திருக்கண்கள் பிடுங்கப்பட்டன. ஐயோகோ, வர்ணிப்பதே கடினம். ஏனென்றால் அந்த கொடுமையான காலத்தை சொல்வதற்கு இது நமக்கு கொடுமையான காலம். இந்த சம்பிரதாயத்தை பிழைக்க வைப்பதற்காக, ராமானுஜரை காப்பாற்றுவதற்காக மகான்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் எத்தகையது சுவாமி! அதை ஏன் யாருமே உணர்வதே இல்லை? இதுதானே நமக்கு சம்பிரதாயத்திற்கு தியாக திருநன்னாள், இதுதானே உண்மையான தியாக திருநன்னாள். இதையே உணர்வதே இல்லை. வயதினால் மூப்பினால் தளர்ந்திருந்த பெரிய நம்பிகளுடைய திருக்கண்களை பழுக்க காட்சிய இரும்பு துண்டத்தாலே அவன் பிடுங்கி எறிந்தான். பாபி! உடம்பு செதிர்க்கிறது, வாய் குழறுகிறது, தொண்டை அடைக்கிறது, பேச முடியவில்லை, உண்மையிலேயே பேச முடியவில்லை. ஆழ்வான், அரசனே, நான் பிறந்ததிலிருந்து செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? மகா பாபியான உன்னை பார்த்ததுதான். கண்கள் படைத்த பயன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று என் பெருமாள், என் சுவாமி, என் வள்ளலான ரங்கநாதனை மட்டுமே முழுமையாக சேவித்துக் கொண்டும் எங்கள் ஆச்சாரிய சார்வபௌமரான பகவத் ராமானுஜரை முழுமையாக சேவித்துக் கொண்டிருந்திருந்தான இந்த கண்களினாலே மகா பாபியான உன்னை பார்த்தேனே. இந்த கண்களினால் உன்னை பார்க்கும்படி நேர்ந்து விட்டதே. ஐயோகோ, இதுவும் நான் செய்த பாபத்தின் பெரும் பாவமோ? ஆழ்வான் அப்படி நினைத்தார். இப்படி ஒரு பெரும் பாவத்தை நான் செய்துவிட்டேனே. அரசனே, பாபியான உன்னை பார்த்த பாபத்திற்கு அந்த பாபியான உன்னுடைய கைகள் என் மீது தீண்டாமல் நானே என்னுடைய கண்களை பிடுங்கி எறிந்து விடுகிறேன் என்று அரசன் ஆழ்வான் கையெழுத்திடுவதற்காக அளித்ததான அந்த ஓலைச்சுவடி எழுத்தாணி, கூர்மையான எழுத்தாணி கையில் பிடித்திருக்கிறார் அல்லவா, அந்த எழுத்தாணியினாலே கூரத்தாழ்வான் தன் கண்களை தானே பிடுங்கி எறிந்து விட்டார். அரசனே, பாபியான உன்னை பார்த்த பாபத்திற்கு என்னை நானே தண்டித்துக் கொள்கிறேன். என் அப்பன், என் சர்வேஸ்வரன், என் எம்பெருமானை சேவித்த இந்த கண்கள் பாவியை பார்த்தனவே. என் ராமானுஜரை வணங்கியதான் இந்த கண்கள், அவருடைய திருமேனி முழுவதையும் நன்கு அனுபவித்து ஆனந்தப்பட்டதான் இந்த கண்கள் பாபியான உன்னை பார்க்க நேர்ந்தரவே. இனி இந்த கண்கள் தேவையில்லை எனக்கு என்பதாக தன் கையில் இருந்ததான எழுத்தாணியினாலே அந்த கண்களை தானே பிடுங்கி எறிந்து விட்டார். கொடுமை, கொடுமை, கொடுமையினுடைய உச்சகட்டம் இது. தாங்க முடியாத கொடுமை இது. அரசனுக்கு என்ன? அவனுடைய சித்தாந்தத்தை ஸ்தாபிப்பதற்கு எதையும் செய்ய துணிந்தவன். அடுத்து ராமானுஜரை தேடுவதற்கு
தன்னுடைய சைன்யத்தை அனுப்பியிருக்கிறான். அவர்கள் மேற்கு திக்காக ராமானுஜர் சென்றிருக்கிறார் என்பதை எப்படியோ மோப்பம் பிடித்து ராமானுஜரை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே சோழ அரசனுடைய இந்த சபையில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது. அபச்சாரங்களுக்குள்ளே பெரிய அபச்சாரம், அபராதங்களுக்குள்ளே பெரிய அபராதம். ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம், அதுவும் குறிப்பாக பிராமணோத்தமர்களிடத்தில் செய்த அபராதம், அந்த அபராதத்திற்கு பலன் கிடைக்காமலா போய்விடும்? பெருமான் தன்னிடத்தில் அபராதிகளையும் மன்னித்து விடுவான். தன் பக்தர்களிடத்தில் செய்த அபராதத்திற்கு பெருமாள் கொடுமையான தண்டனை அளிப்பான். ஆனால் ஏனோ தெரியவில்லை, சிலருக்கு பாபம் செய்யும் பொழுது அந்த பாபத்தினுடைய பலன் மிக பெரியது, இதனால் ஏற்படக்கூடிய தீங்கு மிக பெரியது என்பது உணர்வதே இல்லை. அதனுடைய பலன் அனுபவிக்கப்படும் பொழுதுதான் ஐயோ இவ்வளவு பெரிய பாபத்தை செய்துவிட்டோமே என்று பதறுகிறோம். அது போன்று தான் சோழ அரசன் பெரிய நம்பிகள் ஆழ்வானுடைய திரு கண்களை பிடுங்கியதினாலே கொக்கரித்தான். ஏதோ சைவ சித்தாந்தத்தையே ஸ்தாபித்து விட்டதாக எண்ணலாயினான். உண்மையில் பரமேஸ்வரன் கூட இத்தகையதொரு கொடூரத்தை விரும்பி இருக்க மாட்டார். இதில் சந்தேகமில்லை. இது திண்ணம். சபையிலிருந்து ஆழ்வானும் பெரிய நம்பிகளும் தளர்ந்து வலியினாலேயும் வேதனையினாலேயும் தவழ்ந்து வந்து சேர்ந்தார்கள். அதற்குள்ளே ஸ்ரீரங்கம் சூன்யமாகிவிட்டது. ராமானுஜரே இல்லாத இந்த திருவரங்கத்தில் நமக்கு என்ன காரியம் என்பதாக எல்லோருமே திருவரங்கத்தை விடுத்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இனி அரசன் நம்மை எல்லாம் எப்படி கொடுமைப்படுத்துவானோ, அரசன் நம்மை எல்லாம் எப்படி நிர்பந்தம் செய்வானோ என்னும் பயம்தான் காரணம். ஆழ்வானும் பெரிய நம்பிகளும் திருவரங்கத்தில் இருக்க வேண்டாம் என்பதாக தீர்மானித்தார்கள். ஆனால் அதற்குள்ளே வயதான பெரிய நம்பிகளுக்கு வலியும் வேதனையும் அதிகமாகிவிட பெரிய நம்பிகள் ஆழ்வானுடைய திருமடியில் தன்னுடைய திருமுடியையும் தன் திருமகளால் அத்துழாய் அவளுடையதான மடியில் தன்னுடைய திருவடியம் வைத்துக்கொண்டு திருநாட்டுக்கு எழுந்தருளிவிட்டார். தரிசனத்திற்காக தரிசனம் இழந்த மகான்களை நாம் எப்படித்தான் கொண்டாடப் போகிறோம்? ஓர் அறிவிப்பு. மைசூர் ஆண்டாள் மந்திரத்தில்